ஹாய் டு ஆல். இது வந்து ஒரு ரிங் முறுக்கு ரெசிபி. நம்ம கையிலேயே சுற்றி கை முறுக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த முறுக்கு ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு 150 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடல மாவு. அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னா மிளகுத்தூள், டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு சால்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த மிளகுத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் இது எல்லாமே போட்டாச்சு. போட்டு ரெட் சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு இந்த மாவு இருக்குல்ல, பொட்டுக்கடல மாவும் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எள், ஓமம், ஜீரகம் எல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2.5 ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிட்டு அந்த மாவு வந்து ஒரு சூடான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி பொறன்னு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு லேசாக தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு ஆயில் ஊற்றி பிசைஞ்சிட்டு கையால் நம்ம என்ன பண்ணிக்கணும், திரட்டி உருட்டி நம்ம அந்த ரிங்கு ஷேப்புக்கு நம்ம உருட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரிங்கு முறுக்கு இது ரெசிபி ரெடி ஆகிடும். உங்களுக்கு ரிங்கு டைப்பு வரலை அப்படின்னா கரசெவு மாதிரி கூட நீட்டாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் வந்துட்டு ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மீடியமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருக்கிற மாதிரி எடுத்து பொரித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைமுன்றதுனால பார்த்து பக்குவமாக பண்ணணும், ஏன்னா இது வந்து உடஞ்சிரும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம கிறிஸ்பியாக அண்ட் சாஃப்டாக இருந்தது. ட்ரை திஸ் ரெசிபி அட் யுவர் ஹோம். ஹோப் யூ லைக் மை வீடியோ. தேங்க்யூ. பை பை. See you.